ஹாய், இன்றைக்கி தன்விகா சமையலில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கேக் மாதிரி பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை முனியும் அடியும் கட் பண்ணிவிட்டு நடுவில் கோடு கிழித்து இதை பிரித்தோம்னா தோலை ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி தோல் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இதை தேய்ச்சிக்கலாம். கேரட் சீவுறதால இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வச்சு கேரட் சீவும் இதில் தான் அதில் சீவி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சீவிக்கோங்க. ஃபுல்லாகவே துருவி எடுத்துக்கிட்டேன் 2 கிழங்கையுமே. இதை பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது இந்த மாதிரி. இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு அது செய்ய போகிற இந்த பேன்லேயுமே நெய்யை தடவி வைக்கிறேன் ஃபுல்லாகவே. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இது கூட 2 ஸ்பூன் போல் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துடலாம். நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்த பிறகு நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம்ல அந்த பேனில் இதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கையாலேயே பரப்பி விடுங்க. ரொம்ப மேலால் இருக்கக்கூடாது. அப்படியே தட்டி ஈவனாக பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக வந்த பிறகு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதில் வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். நீங்கள் எவ்வளோ திக்னஸ் போட்டிருக்கீங்களோ அதை பொறுத்தது தான். நான் வச்சது 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இப்போ காமிக்கிறேன். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு சூட்டோடு விட்ட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு பிறகு இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு மரவள்ளி கிழங்கு கேக்கு. இதை குட்டியாக பீஸாக கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தேன். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இது ஜெல்லி டேஸ்ட்டில் இருந்தது. ஒரு ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.